ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெர்பல் ஆட்டிசம்னா என்ன, அதோட சிம்டம்ஸ், ரெக்கவரி பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வெர்பல் ஆட்டிசம் அப்படிங்கிறது மற்ற ஆட்டிசம் மாதிரியே தான், அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஆட்டிசம் தான். அந்த குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் இருக்காது, நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இருக்காது. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு அது சுத்தமாகவே புரியாது. இல்லைன்னா ஒரு வேர்டு 2 வேர்டு புரியும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னிங்கன்னா புரியும், ஒரு மல்டிபிள் சென்டென்ஸ் சொன்னிங்கன்னா புரியாது. அந்த மாதிரியும் இருப்பாங்க. சுத்தமாகவே புரியாமலும் இருப்பாங்க, ஒரு வேர்டு கூட புரியாது அப்படியும் இருப்பாங்க. சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னிங்கன்னா புரியும், ஒரு 2 வேர்டு 3 சென்டென்ஸு சேர்த்தி சொன்னிங்கன்னா புரியாது. ஸோ மல்டிபிள் சென்டென்ஸ் சொன்னால் புரியாது. அந்த மாதிரியும் இருப்பாங்க. அவங்களோட தேவைகளை வெளியில் சொல்ல முடியாது. எனக்கு அது வேணும், சாப்பாடு வேணும், இது வேணும், பாயிண்டிங் இருக்காது. தன்னோட தேவையை வெளியில் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. இதை தான் நம்ம ஆட்டிசம் சொல்கிறோம். ஆட்டிசமில் வெர்பல், நான் வெர்பல் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ வெர்பல் ஆட்டிசம் அப்படிங்கிறது அந்த குழந்தையால் பேச முடியும். நான் வெர்பல் அப்படிங்கிறது அந்த குழந்தையால் பேசவே முடியாது. வெர்பல் அப்படிங்கிறது அந்த குழந்தையால் நல்லா பேச முடியும். 1 2 3 10 வரைக்கும் சொல்லுவாங்க. ABCD Z வரைக்கும், லாஸ்ட் வேர்டு வரைக்கும் சொல்லுவாங்க. பேர்ட்ஸ் நேம் சொல்லுவாங்க, அனிமல்ஸ் நேம் சொல்லுவாங்க, அப்புறம் வெஹிக்கிள்ஸ் நேம் சொல்லுவாங்க, அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, அந்த மாதிரி உறவுகளோட பேர் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம பேசுகிற எல்லாமே அவங்களால பேச முடியும். ஒரு சென்டென்ஸ் சொன்னிங்கன்னா அந்த சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ண முடியும். மிகப்பெரிய சென்டென்ஸு, லென்த்தியான சென்டென்ஸு, சாங்ஸு, ரைம்ஸு, சினிமா பாட்டு, இது எல்லாமே அவங்களால பாட முடியும், பேச முடியும். ஆனால் கவனம் இருக்காது. ஏதாவது சொன்னிங்கன்னா அந்த புரியாது. ஒரு பொருளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொருளோட பேர் சொல்ல முடியாது. அம்மாவை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அம்மான்னு சொல்லி கூப்பிட முடியாது. ஒரு பொருளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொருளோட பேர் தண்ணி, அந்த பொருளோட பேர் சாப்பாடு, அந்த பொருளோட பேர் கீரை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. இதை நம்ம வெர்பல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஸ்பீச் ரொம்ப நல்லாவே வரும். சரி, இதோட ரெக்கவரி பார்க்கலாங்க. ரெக்கவரி அப்படிங்கிறது, இந்த குழந்தைய நீங்கள் எந்த வயசில் ஆட்டிசம்னு ஐடென்டிஃபை பண்ணி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது இருக்குது. இப்போது ஒரு 2 வயசு 2 மாதம், 2 வயசு 3 மாதம் அப்படிங்கிறது கீழே ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குழந்தை 1 வருஷத்துலேயே சரியாயிரும். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி ஸ்பீச் இருக்குது. அப்போது ஸ்பீச் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் கவனத்தை மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் போதும். ஃபோன், டிவி ரெண்டைத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு என்னென்ன பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த பிஹேவியர் பண்ண விடாமல் நம்ம அந்த குழந்தைய என்கேஜ் பண்ணி நல்ல டாய்ஸ் ப்ளே சொல்லி கொடுத்து, நல்ல டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, டாய்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய நல்லா என்கேஜாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறது, மற்ற குழந்தைங்களோட, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற குழந்தைங்களோட விளையாட விடுறது, லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 2 வயசு 2 மாதம் அதில் நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை 1 வருஷத்துலேயே சரியாயிருங்க. 3 இயர்ஸில் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட சிவியாரிட்டி பொறுத்து, எப்படி புரியுது, சிம்பிள் சென்டென்ஸ் புரியுதா, இல்லை சுத்தமாகவே புரியலையா, இல்லை ஒரு வேர்டு கூட புரியாதா, இல்லை ஒரு சென்டென்ஸ் சொன்னால் புரியும், பாதி புரியாதா, அந்த குழந்தை எப்படி தன்னுடைய தேவையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, தன்னோட தேவையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து 3 வருடம் 5 வருடம் ஆகலாம். 3 வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா. இதுக்கு ரெக்கவரி பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான். அந்த குழந்தையுடைய நீங்கள் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். 2 வயசு 2 மாதம் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி அந்த குழந்தை ரெக்கவர் ஆயிரும். 3 வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷனல், ரெடி ஆகலாம், ரெடி ஆகாமலும் போகலாம். அதுக்கு மேலே போக போக அந்த குழந்தை ரெடி ஆக மாட்டாங்க. ஸோ இதுதான் வெர்பல் ஆட்டிசம்.
இந்த வெர்பல் ஆட்டிசம்க்கு ஸ்பீச் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த வெர்பல் ஆட்டிசம்க்கு ஸ்பீச் இருக்கிறதுனால ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. பெரும்பாலும் 3 வயசு 3.5 வயசு அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணி வராங்க. 4 வயசு இதில் தான் ஐடென்டிஃபை பண்ணி வராங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.